என்ன மைமையான கிரியை, என்ன அதிசயமான கிரியை. இவ்விதமாக ஜனங்களை ரட்சித்து சொந்தமாக்கிறார். அதிசயமான கிரியை நடப்பித்து அதிசயமான காரியங்களை செய்து அவர் மருமக்களை ரட்சித்து சொந்த பிள்ளைகளாக சொந்தமாக ஏற்றுக்கொள்கிறார். அடுத்தவர் என்ன செய்கிறார்? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தார். அதுக்கப்புறம் ஆலோசனை அளிக்கிறார். ரட்சிக்கப்பட்டவனை அப்படி மனம்போல் நடந்து விட்டுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டான். பிறகு அவருடைய ஆலோசனைப்படி அவன் ஜீவிக்க வேணும், நடக்க வேணும். அவருடைய திரு ஆலோசனை அளித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் அவருடைய ஆலோசனைப்படி நடக்க வேணும், அவருடைய ஆலோசனைப்படியே ஜீவிக்க வேணும், அவருடைய ஆலோசனைப்படியே உலகத்தில் பிழைக்க வேணும், அவருடைய ஆலோசனைப்படியே உலகத்தில் கிழிக்க வேணும். அவருடைய ஆலோசனை விட்டு எவன் விலகிறானோ அவனுக்கு நியாயத்திற்கு உண்டு. அவன் நஷ்டப்படுத்துவான். அநேக ரசிக்கப்பட்டோம் ரட்சிப்பை குறைபட்டவர்களாக மாற காரணம் என்ன? பின்மாற்றமான அனுபவத்தோடு அவருடைய மாற காரணம் என்ன? ரட்சிப்பை நஷ்டப்படுத்த காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவ ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதில்லை, தேவனுடைய ஆலோசனை புறக்கணிக்கிறார்கள். 132 சங்கீதம் 8 வசனத்தில் வாசிக்கும் போது, என் கண்ணை உண்மை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் கண்ணை உண்மை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவன் ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை அளிக்கிறவன். எவன் ஆலோசனையை விட்டு வருகிறானோ அவன் மறுபடியும் பயங்கரமான நியாய தீர்ப்புக்கு ஆளாவான், நரகாக்கினை சொந்தமாக்கிக் கொள்வான், அவன் கெட்டு போவான். ஆகினாலே அவன் கெட்டு போவா இருக்க முடியாது, அவன் ரட்சிப்பில நிலவிருக்க முடியாது, ரட்சிப்பில நிலவென்று அவன் ஆவிக்கிறவனாக எப்போது காணப்பட முடியாது, ஆவிக்கிற ஜீவத்தில் வளர்ந்து முன்னேற முடியாது, அளவில்லாத ஆசுவாங்களை அடைந்து உலகத்தில் ஆசிரியப்பட்டவனாக உலகத்தில் வாழ்ந்து வருகிற ஆயத்தோடு அவன் உலகத்தில் எப்போதும் காணப்படத்தக்கதாக ஆயத்தவன் அனுபவத்தோடு உலகத்தில் அவன் எப்போதும் ஜீவிக்கத்தக்கதாக அதற்காக என்ன செய்கிறார்? ஆலோசனை அளிக்கிறார். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 20 அதிகாரம் 26 கர்த்தருடைய தாசனாகிய பவுல் என்று சொல்கிறார், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் அறிவித்தபடியினாலே அறிவித்தேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைத்து வைக்கிறதில்லை. தேவ ஊழியக்காரர் போல கர்த்தர் ஆலோசனை அளிக்கிறார். ஊழியக்காரர் போல கர்த்தர் கொடுக்கிறார். ஆலோசனை எவன் புறக்கணிக்கிறானோ அவன் நஷ்டப்படுவான், ரட்சிப்பை மறுபடியும் இழப்பான், ஜீவத்தில் குறைபடுவான், ரட்சிப்பு இழப்பான், நஷ்டப்படுவான், பின்மாற்றம் அடைவான், மறுபடியும் பாவத்தில் விழுந்து சாத்தாவுடையவனாக மாறுவான், கூடிய நேரத்தில் சொந்தமாக்கிக் கொள்வான். ஆகினாலே ஒரு அனுபவம் என்ன என்பதை கண்டுபிடித்துக் தேவனுடைய ஆலோசனையில் எதை புறக்கணிக்கிறது உண்டா? அதை மீறுவது உண்டா? அதை புறக்கணித்து கொண்டு மறுபோது அதை விரும்புவது உண்டா? அப்படியா நீ கிடைத்த ஆசீர்வாதத்தை நஷ்டப்படுத்துவாய். கர்த்தரால் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தை மறுபடியும் நஷ்டப்படுத்தி போடுவாய் என்பதை மறந்து போகாதே. கர்த்தர் கொடுக்கிறதான ஆலோசனையை எவன் ஏற்றுக்கொண்டு அந்த ஆலோசனை உலகத்தில் ஜீவிக்கிறான் அவன் மாத்திரம் அவன் அடைந்த ரட்சிப்பை நிலந்து அதற்கப்புறம் அடைய வேண்டிய ஆசீர்வாதம் அடைந்து ஆவிக்கிற ஜீவித்தில் அவன் எப்போதும் மலர்ந்து முன்னேறுவான். சகல ஆசீர்வாதங்களை அளவில் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவனாக உலகத்தில் காணப்படுவான், மற்றவனை நஷ்டப்பட்டு போவான். அதற்கு கர்த்தரை ஊழியக்கான ஆலோசனை வேண்டாம், உபதேசம் வேண்டாம். அவர்களே ஆலோசனை கொடுக்க விரும்புகிறவர்கள் சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு போற போனா சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு போற போனா அதே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்ன? எப்படி ரட்சிப்பட்ட என்ன? நான் முதல்ல சொன்ன மாதிரி சாத்தான வஞ்ச வேண்டாம். தன்னை கொடுத்த ஒரு பெரிய கண்ணவும் ஒரு பெரிய ஒரு அலங்காரமான தோற்றவும் அறிவு இருமாப்ப உண்டாக்க என்று சொல்லுவது அறிவு. இன்னும் அவருக்கு மாவட்டத்துடைய கொஞ்சம் அறிவு உண்டு. மாவட்டத்துடைய கொஞ்சம் அறிவு வைத்துக் கொண்டு அந்த அறிவினாரை இவர்கள் இருமாப்புடையவர்களாக மாறுகிறார். இருமாப்பு என்றால் கட்டணம், தன்னை குறித்தான ஒரு கர்வம், தன்னை குறித்த ஒரு கர்வம், இருந்த ஒரு கர்வம் ஏற்பட்ட ஒரு கர்வம் என்னவோ அறிந்திருக்கிறார்களா? அறிவாரு எத்தனை பேர் அறிந்திருக்கிறாங்க? நான் பார்த்திருக்கிறேன். அறிந்தவரா இல்ல சன்னியாசி முதற்கொண்டு சாதாரண பரிசங்க வரையிலும் கொண்ட பாசன வரையிலும் உலகத்தில் மற்ற ஆட்கள் வரையிலும் அநேக விசுவாசிகள் வரையிலும் நான் அறிந்திருக்கிறேன். ஏதோ அறிவுள்ள அறிந்திருக்கிறேன். அறிவு தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை உண்டாக்குவார்கள். ரட்சிக்கப்பட்ட நிமிஷம் முதல் என்னுடைய சாட்சியில ஒரு சிறு காரியம் சொல்ல போகிறேன். ரட்சிக்கப்பட்ட நிமிஷம் முதல் கர்த்தருடைய சித்தம், தீர்மானம், அவருடைய வசனம், அவருடைய பிரமாணம் அதற்கு மாறாக ஒரு சிறு காரியமாயிலும் என்னுடைய ஜீவத்திலேயாவது அனுபவத்திலேயாவது செய்கையாவது நடந்ததே கிடையாது. எந்த ஒரு பிரசங்கமானாலும் கூட மற்ற எந்த காரியமான ஊழியத்தின் பாகத்தில் எந்த விஷயமானால் எந்த காரணமானால் கர்த்தர் அறிவிக்காத ஒரு காரியத்தை நான் செய்ய போறதே கிடையாது. கர்த்தர் அறிவிக்காத எந்த காரியத்தையாக நான் செய்ய போறதே கிடையாது. கர்த்தரையா சித்தத்தை அறிந்து அல்லாமல் ஒரு காரியத்தை நான் செய்ய போறதே கிடையாது. தேவ சித்தம் என்ன? அவருடைய
தீர்மானம் பண்ண, அப்படி சித்தம் பண்ண. அவர் எதை சொல்லுகிறார், எதை அறிவிக்கிறார், அதை மாத்திரம் அல்லாமல் நான் ஒரு காரியத்தையும் மற்றபடி செய்ய போறதே இல்லை, செய்ய போறதும் இல்லை. என்னோட சுயத்திறமையாவது, என்னுடைய சுய அறிவின்படியாவது, எனக்கு சுய அறிவும் கிடையாது, எனக்கு சுய அறிவும் கிடையாது. சுருக்கம், சுய அறிவு இல்லை, சுய ஞானம் கிடையாது. கர்த்தர் கொண்டு அறியாத வழி நடத்துகிறாரே தவிர வேற ஒரு சுய அறிவு, சுய ஞானம் ஒன்று எனக்கு கிடையாது. வெற்றிப்பட்ட ஆரம்ப காலத்துல எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பைபிள் தெரியாது. நான் இந்து வாழ்ந்த காலத்தெல்லாம் கடத்தி கொண்டு வேற பல புத்தகங்களையும் இந்து புத்தகங்கள்ல படித்து காலங்களை நஷ்டப்படுத்தி போட்டேன். ஒண்ணு தெரியாது. ரட்சிக்கப்பட்ட முதல், ரட்சிக்கப்பட்ட நாமல் சமயம் முதல் இவருடைய சாட்சி ரட்சிப்பை மாத்திரம் சொல்லி கொண்டிருப்பேன். ஆண்டவரை ரட்சித்தார அந்த ரட்சிப்பு நன்வதை மாத்திரம் சொல்லுவேன். அது மாத்திரம் தெரியாது, தவிர வேற ஒண்ணு தெரியாது. பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது. ஜெபம் பண்ண தெரியாது, அதாவது பொது ஜெபம் பண்ண தெரியாது. தனி ஜெபம் தாராளம் பண்ணுவேன், தனிமையாக தனி ஜெபம் பண்ணுவேன். ஒரு கோவிலையாவது ஒரு ஜெபத்திலேயாவது சாட்சியில போனால் நான் எண்ணி விட்டுருப்பேன். உபதேசியா இருக்கும்போது பிரசைக்கார் ஜெபம் பண்ணுவார் என்று சொல்லாது இருந்தாரானால் கொள்ளலாம். ஏன் ஜெபம் பண்ண தெரியாது, ஜெபம் பண்ணுவார் சொன்னால் ஜெபம் பண்ண அவருக்கு வழியும் இல்லை, ஆனால் நமக்கு தெரியும் செய்யாது. எண்ணி கொண்டே இருப்பேன். சமயத்துல என்ன ஊதியார் என்ன சொல்லுவாரு, கடைசியில சாட்சி எல்லாம் சொல்லி முடிஞ்ச பிறகு சாட்சி சொல்லும் போது என்ன செய்ய தெரியுமா, மேசையை முன்ன போய் முழங்கால் நின்று தனி ஜெபம் பண்ணி கொண்டு வெளியில காக்காவை ஜெபம் பண்ணி கொண்டு சாட்சி சொல்லுவேன். சில உபதேசம் வருது எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில நம்ம மத்திய வந்திருக்கிற பிரசங்க இருப்போது நமக்கு சுருக்கமா ஜெபம் பண்ணுவாரு சொல்வார்கள். ஆனா எனக்கு தெரியும் செய்யாது, ஜெபம் பண்ணாம வழி இல்லையே, ஆனா ஜெபம் பண்றது உண்டு. பயந்து பயந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். எப்படின்னு சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணி முடிப்பேன். இப்படிதான் இருந்தேன் ஆரம்ப காலத்துல. அப்படி இருக்கிற காலத்துல என்ன செய்தேன், எனக்கு பிரதமர் தெரியாது, மற்ற பிரதிமாவோட பிரசங்கத்தை எல்லாம் எழுதி எடுக்கிறது. அவரை பண்ணுற பிரசங்கத்தை சாட்சிய பிரசங்கத்தை வசனத்தை எழுதி எடுத்துக்கொண்டு பிரசங்கம் பண்ண மேசையும் முன்ன போய் நிற்பேன். ஒவ்வொரு வார்த்தையும் பேசுவோம். எவனாவது ஒரு பிரசங்கம் பண்ணால் அந்த பிரசங்கத்தை அப்படியே நான் வைத்துக் கொள்வேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞாபக சக்தியை கர்த்தர் தந்திருந்தா ஒரு நாள் பிரசங்கம் பண்ணினால் அந்த பிரசங்கத்தை அவர்கள் எப்படி ஆரம்பிக்கிறாங்க, எப்படி பண்ணுகிறார்கள் அப்படியே பண்ணவும் ஆரம்பிக்கவும் அந்த விஷயங்களை பேசவும் எல்லாம் இருதயத்தில் அப்படியே பதிந்த மாதிரி எழுதி வைக்க மாதிரி இருக்கும். நான் எழுவேன். ஒரு கல்லூரி 3, 4, 5 பிரசங்கம் பண்ணி எழுதி எடுப்பேன். 5 பிரசங்கம் ஆனது, இதை அடிச்சு விட்டுறலாம் என்று மேசை முன்னால போய் நிற்பேன். பிரசங்கம் மாட்டான், ஒரு வார்த்தையும் பேச முடியாது. அந்த வசனத்தை வாசித்தா அதுக்கப்புறம் தூது ஒன்று பெறாது, பேச முடியாது. அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன், கொஞ்சம் பிரயாசப்பட்டெல்லாம் பார்க்க முடியாது, ஒரு வார்த்தையும் பேச முடியாது. உடனே என்ன செய்வேன், சாட்சி சொல்ல ஆரம்பிப்பேன். சாட்சி சொல்லி வரும்போது கர்த்தர் தூது பேசுவார், தூது வரும், தூது பேசுவேன். வசனமே தெரியாது, அதே சமயத்துல நான் பேசுற தூதெல்லாம் பைபிள்ல உள்ளதா இருக்கு, பைபிளுக்குள்ள அடங்கிறது அந்த வசனத்தை வசனமாகவே இருக்கு. இப்படி ஆரம்பத்திலே நடத்தி கொண்டே வந்தார். என்னெல்லாம் விஷயம் பேசுறானோ பிறகு நான் வசனம் பேசுகிறேனோ பிறகு வசனம் வாசிக்கும் போது அதெல்லாம் அந்த வசனத்திலே இருக்கும். ரசிக்கப்பட்ட ஆரம்பத்துல நான் என்ன செய்வேன், பைபிள் வேதத்தை நன்றா படிப்பேன், ஜெபம் பண்ணி படிப்பேன். பைபிள் படிக்காம ரொம்ப காலங்கள்லாம் நஷ்டப்பட்டு போனதுனால பைபிள் படிப்பேன். எப்படி அப்போது நான் ஒரு சிறு வேலையும் கூட செய்து விட்டுருந்தேன் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்துல. அந்த வேலை முடிந்த உடனே வீட்டுல வருவேன். வீட்டுல வந்து உடனே முழங்கால ஒரு ஜெபத்தை பண்ணிக்கொண்டு பைபிள் எடுத்து பைபிள் படிக்க ஆரம்பிப்பேன். ஒரு அதிகாரத்துல ஒரு அதிகாரம் முடிக்கிற ஒரு 3 தடவை ஜெபம் பண்ணுவேன். கொஞ்சம் படிப்பேன். ஒரு அதிகாரத்துல கொஞ்சம் படித்தோன்னா ஒரு சுருக்கமா முழங்கால ஜெபம் பண்ணுவேன். பின்னும் பைபிள் படிப்பேன். இன்னும் கொஞ்சம் படித்தோன்னா சுருக்கமா முழங்கால ஜெபம் பண்ணி இப்படி ஜெபம் பண்ணி ஒரு அதிகாரத்துல ஒரு பெரிய அதிகாரமான அந்த அதிகாரம் முடிய இருக்குன்னு ஒரு 3 தடவை ஜெபம் பண்ணுவேன். இப்படி ஆதி ஆவல் வெளிப்படுத்தல் வரையிலும் பல தடவை படித்து முடித்திருக்கிறேன். மகிமை துதியான மகிமாலே ஜெபம் படிப்பேன். ரொம்ப நேரம் படிப்பேன் பைபிள். அது ஆதியாகமத்துல எல்லாம் அநேக அதிகாரங்கள் ஒரு நேரத்தில் சமயத்துல படிப்பேன். அநேக அதிகாரங்கள் அப்படி ஜெபம் பண்ணி பைபிள் படிக்க ஆரம்பித்தேன்.
பார்த்து இப்படி மற்றவருடைய பிரசவம் படித்து நமக்கு பிரசவம் பண்ண முடியாது என்று அதுக்காக பிரத்தியமாக ஜோமன் ஆரம்பித்தேன். வீட்டுல ஒரு கூட்டம் ஆரம்ப காலத்துல வீட்டுல ஒரு கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அது நடத்த பிரதிமாரை எதிர்பார்த்து கொண்டு போய் சிறைமத்தில் யாரும் வரமாட்டார்கள். கண்ணீரோடு முழங்கால் போய் இந்த ஜோம் பண்ணுவேன். அப்போது என்னுடைய பரவாயில்லை எனக்கு வசனம் தருவார், பிரசங்கம் தருவார். போய் மேதையம் நினைப்பேன். என்ன அறியாமலே தூதுகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். பரிசுத்தாமையார் எல்லாவற்றையும் பேசி முடிப்பார். யாவுக்கு மகிமை, துதியான மகிமலே. அப்படியாக மற்றவுடைய படித்தத்தினாலோ மற்றவுடைய அறிவுரையினாலோ நான் ஒன்றையும் அந்த வெற்றிக்கப்பட்ட நிமிஷம் முதல் செய்தது கிடையாது. பைபிள் ஸ்டடி படிக்க போனேன். எல்லாரும் பைபிள் ஸ்டடி படிக்கிறார்கள், நானும் படிக்க போனேன். எனக்கு படிக்க முடியாது, அந்த காலத்துல இருக்க உட்கார முடியாது. அப்படிப்பட்ட பைபிள் ஸ்டடிகள், அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் கூட அந்த காலத்துல ஏன் கத்த அப்படி பேச விடவில்லை? வசனத்துக்கு விரோதமான பேச்சாளர்கள் அத்தனையும் அப்போ தெரியாது. அதே மாதிரி பைபிள் ஸ்டடி என்று சொல்றது பைபிளுக்கு விரோதமானது. எனக்கு தெரியாது, நான் படிக்க போனேன். ஒரு ஊழியக்காரன் காணப்பட வேண்டுமானால் பைபிள் ஸ்டடி படிக்க வேண்டும் என்று ஆட்கள் சொன்னதுனால எனக்கு அதுவரையும் தெரியாது பைபிள் ஸ்டடி படிக்க வேண்டும். அப்போது பார்த்தேன், அப்பா அப்படியே இருக்கிறது காரியம். அப்போது பைபிள் ஸ்டடி படிக்க வேணுமா? சரி, நானும் போனேன். போய் இருந்தேன். இருக்க முடியாது, அந்த பைபிள் காலத்தில் இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. பயங்கரமான ஆவியில பரிசுத்த ஆவியார் ரொம்ப துக்கப்படுகிறார். ஆவியில பயங்கரமான துக்கம். உட்கார முடியாது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்க்க முடியாது. எழுந்திருந்து அந்த கிருபாசனத்துல முடித்துள்ள போனேன். முடித்துள்ள போய் ஜோம் பண்ணேன். எப்படி ஜோம் பண்ணேன்? ஒரு ஊழியக்காரன் இருக்கிறவங்க பைபிள் படிக்கணும், பைபிள் ஸ்டடி படிக்கணும். பைபிள் ஸ்டடி படிக்கணும், பைபிள் ஸ்டடி படிக்க முடிகிறது இல்லை. ஒரு ஊழியக்காரர் ஆக வேண்டுமானால் பைபிள் ஸ்டடி படிக்கணும். பைபிள் ஸ்டடி படிக்க வந்தால் பைபிள் ஸ்டடி படிக்க முடிகிறது இல்லை. இது என்ன சோதனை, என்ன காரியம் என்று ரொம்ப வேதனை எனக்கு. அப்படியான நாம இங்க ஒரு ஊழியக்காரர் எப்படி இப்படிப்பட்டதான பயங்கரமான ஒரு நெருக்கடி, இது என்ன சோதனையோ என்னமோ என்று பயந்து பைபிள் ஸ்டடி படிக்காம ஊழியக்காரராக முடியாது. பைபிள் ஸ்டடி கிளாஸ்ல போயிருந்தா அங்க உட்கார முடியாது, ஒன்று கவனிக்க முடியாது, ஒரு கால் மணிக்கூறாக உட்கார முடியாது. இது என்ன கஷ்டம், என்ன காரணம், இது என்ன சோதனை, இது என்ன செய்கிறது என்று வேதனையோடு போய் முழங்கால் ஜெபம் பண்ணுகிறேன், கண்ணீரோடு. அப்போ சத்தம் கேட்கிறது, இதெல்லாம் இல்ல நீ படிக்க வேண்டியது, நீ என்னிடத்துல படித்துக் கொள்ள வேண்டும், நானும் படித்திருக்கிறவர். யாவுக்கு மகிமை, துதியான மகிமை. இதெல்லாம் அல்ல நீ படிக்க வேண்டியது, இதெல்லாம் அல்ல நீ படிக்க வேண்டியது, இவரத்தையும் அல்ல நீ படிக்க வேண்டியது, நான் உனக்கு படித்து தருவேன், நீ என்னிடத்துல கற்றுக்கொள்ள வேணும், நான் உனக்கு கற்றுத் தருகிறவர் என்று ஆண்டவர் சொன்னார். உடனே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு பதுக்க வந்து விட்டேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் கற்று தந்தார், கற்று தந்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய ஆலோசனை சுய அறிவென்றால் எந்த இடத்துல கிடையாது. ரட்சிக்கப்பட்ட நிமிஷம் முதல் அவரே கூட இருந்த என்னுடைய பரமபிதாவாகிய கிறிஸ்து இயேசுவை கூட நடத்துகிறார். என்னெல்லாம் விஷயங்கள் நான் பேசுகிறேனோ அவர் சொன்னதும், அவர் அறிவித்ததும், அவர் படிப்பித்ததும், அவர் கற்றுத் தந்ததுமே அல்லாமல் வேற ஒன்று கிடையாது. கற்று தந்தா ஏராளமான விஷயங்கள் கற்று தந்தா, இப்போது கற்று தந்து கொண்டே இருக்கிறார். அவசியமானவள் மகிமை, புதிய மகிமையிலே கடுமையான உபவாச காலங்களிலே நீண்ட காலமாக உபவாசத்தில் இருத்தி மறைவான காரியங்கள், பைபிளுக்குள்ள உள்ளதான ரகசியங்கள், ஆழமான ரகசியங்கள், ஆழமான சத்தியங்கள், மறைவான ரகசியங்கள், மறைவான ரகசியங்கள், சத்தியங்கள் என்னெல்லாம் உண்டோ எல்லாவற்றையும் என்னுடைய பரமபிதா கற்று தந்தார், கற்று தந்து கொண்டே இருக்கிறார். யாராலும் விஷயங்கள் கற்று தந்திருக்கிறார். ஆராதனைகள் மற்றும் சகல காரியங்கள், ஞாபோதன ஆராதனை, ஞானஸ்நான ஆராதனை, மற்றும் ஆராதனைகள், கற்ற பிரதேச ஆராதனை, தேவோட பிரதேச ஆராதனை, குழந்தை பிரதேச ஆராதனை, இப்ப என்னெல்லாம் விசேஷ ஆராதனை மற்றும் ஆராதனை உண்டோ அத்தனை ஆராதனை கூட எப்படி ஆண்டவர் கற்று வந்தது. உபவாச காலங்களில் ஒரு மாணவனுக்கு ஒரு வாத்தியார் எப்படி பிரத்யட்சமாக பாடசாலை கற்றுக் கொடுக்கிறாரோ அதே பிரகாரமாக உபவாசத்துல இருத்தி ஆண்டவர் வெளிப்படையா வந்து ஒவ்வொரு காரியத்தையும் பேசி அறிவித்து பைபிள் வசனங்களை சொல்லி தந்து அவருடைய கருத்துக்களை சொல்லி தந்து அதற்கப்புறம் ஆராதனை ஒழுங்குகள், நடத்த வேண்டிய விதங்கள், அதுக்குள்ள ஒவ்வொரு ஆராதனைக்குள்ள வசனங்கள், இவை எல்லாவற்றையும் கற்று தந்திருக்கிறார். இப்போது அவசியமானதை கற்று தந்து கொண்டே இருக்கிறார். ஏராளமான விஷயங்கள் கற்று வந்திருக்கிறார். பைபிளுக்குள்ள விஷயங்கள், பைபிளுக்குள்ள விஷயம் தான் அத்தனை. ஒரு மாணவனுக்கு ஒரு வாத்தியார் எவ்வளவு பிரத்யட்சமாக முகமாக கற்றுக் கொடுக்கிறாரோ, பேசி அறிவிக்கிறாரோ, படித்துக் கொடுக்கிறார், பாடசாலை படித்துக் கொடுக்கிறாரோ அதே பிரகாரமாகவும் அதை விட விசேஷமாகும்.
யோக மகிமை துதியான மகிமை படித்து வந்து அதுக்கப்புறம் பரீட்சை நடத்தி பரீட்சையில பாஸ் ஆகி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கிறது, எத்தனை பரீட்சை எழுதியிருக்கிறேன், பாஸ் எல்லாம் 100 மார்க் தான், 1 மார்க் கூட குறைய கிடையாது. கற்றுக்கொள்கிறது அப்படிதான், கற்று தாரது அப்படிதான். என்னுடைய பரமபிதாவாகிய கிறிஸ்து குரு, பரம குரு கற்று தருகிறது அப்படித்தான், நான் கற்றுக்கொண்டது அப்படித்தான், பரிசு எழுதுறது அப்படித்தான். பரிசு விஷயமா ஏராளமான விஷயங்கள் உண்டு, ஜனங்களை சாட்சியை அறிவித்திருக்கிறேன். பரிசு எழுதுறது அப்படித்தான், பாஸ் ஆனது அப்படித்தான், சர்டிபிகேட் எனக்கு தந்தது அப்படித்தான், என்னை உத்தியோகத்தில் நியமித்தது உண்டு. அதுல ரொம்ப சாட்சிகள், பெரிய பெரிய விசேஷமான மகிமையான காரியங்கள். உத்தியோகத்தில் நியமித்தது என்னுடைய ஆண்டவன். சும்மா எவனோ போனா வந்தா பிரதமர் அங்க போனா அதல்ல என்னுடைய அனுபவம் முடியும். இன்னைக்கு போறேன் தூக்கிட்டு போறேன், நல்லா பேசணும் சுட்டி சுட்டி. ஏராளமான பாவங்கள் உலகத்தில் காணப்படுகிறது. புருஷனை விரோதமாக மறை செய்கிறது, மறைக்கிறோம் அப்புறம் செய்கிறது, விதமான பாவங்கள். கர்த்தர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், பூர்வத்தாருக்கு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களை சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவன் அவளோடு தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. இச்சையோட பார்க்கிறது இச்சையான பாவம், இச்சையான பார்வை சாவுக்கு ஏதுவான, நியாயத்திற்கு ஏதுவான பாவம், நியாயத்திற்கு ஏதுவான சாவுக்கு ஏதுவான பாவம். அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் மக்கள் இன்னாருக்கு என்ன செய்யணும் என்று மனதில் நினைக்கிறது செய்யணும் சமம். ஒருவனை அடிக்க வேண்டும், அல்லது ஒருவனை கொலை செய்ய வேண்டும், அல்லது ஒருவனை வகையை அபகரிக்க வேண்டும், ஏதாவது அவள் மனதில் நினைக்கிறது பாவம், செய்கிறது சமம். மனதில் நினைப்பானால் அதை செய்கிறதுக்கு சமம், சமமான பாவம். கொலை செய்வதற்கு சமம், மனதில் கொலை செய்யணும் நினைக்கிறது, கொலை செய்வதற்கு சமமான பாவம் அது. இதே மாதிரி இன்னும் பயவழக்கம், மந்திரம் செய்யறது, பிள்ளை சூரியங்கள், நாள் பார்க்கறது, பிரசனம் பார்க்கறது, யோசியம் பார்க்கறது, களியாட்டு சினிமா டிராமா பார்க்கறது, களியாட்டுகள், இதெல்லாம் பாவம் 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 என்றே கர்த்தர் வேதத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறார். நாள் பார்க்கறது பாவம், ஜோதம் பார்க்கறது பாவம், சகுனம் பார்க்கறது பாவம், சகுனம் பார்க்கறது சகுனம், சாஸ்திரம் பார்க்கறது பாவம், காப்பாடிய சத்தத்துக்கு செவி கொடுத்து அதை செவி கொடுத்து அதை நம்புறது பாவம், கோடாய்க்கு சத்தத்தை கொடுக்கிறது, இது பல விதமான குரத்துகள், பல விதமான ஜனங்களை எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அதையெல்லாம் நம்புகிறது பாவம். இந்த பட்சி சாஸ்திரம் ஒன்று உண்டு, விதமான காரியங்கள் செய்யறதெல்லாம் பாவம் பாவம் என்றே கர்த்தர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். இத சகுனம் பார்க்கறது, எதிர்ப்பு பார்க்கறது, சகுனம் எதிர்ப்பு, எங்க பிரயாணம் போகும்போது யாரையாவது விட்டு ஒரு எதிர்ப்பு பார்க்க விருப்பம் விட்டு உண்டு, இது எதுக்கு வேற சொல்லி கொண்டு போகிறது, சகுனம் பார்க்கறது. இந்த நாம சகுனங்கள் உண்டு, ராகுகாலம் பாப்பு, சகுனம் பாப்பு, இதெல்லாம் பாவம் 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 என்றே கர்த்தர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். இவ்விதமான பாவங்களை ஒவ்வொன்றாக சொல்லி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது என்ன வருகிறது, பரிசுத்தாவியுடைய கிரியினாலே அவருக்கு ஆழமான பாவ உணர்வு ஏற்பட்டு கண்ணீர் விட்டு மனம் நொறுங்கி, இருதயம் நொறுங்கி, கண்ணீர் விட்டு கதறி ஒவ்வொரு பாவத்தை கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு கதறலோடு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். ஒவ்வொரு பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவனை விட்டு நீங்கி போகிறதே அவன் சரியாக அனுபவத்திலே உணர்வான், காண்பான். இதுதான் பாவம் மன்னிப்பு. ஒவ்வொரு பாவத்தை அவன் அழைக்க வேண்டும் போது அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு தன்னை விட்டு நீங்கி போறதை அவன் கண்டுகொண்டே இருப்பான், உணர்ந்து கொண்டே இருப்பான், அனுபவத்தில் அறிந்து கொண்டே இருப்பான். அப்படி சகல பாவங்களும் அவனை விட்டு நீங்கி போறதை பிறகு என்ன வருகிறது, ஒரு நல்ல இளைப்பாறுதல், ஒரு நல்ல ஆசுவாசம், பாவம் நீங்கி போய் அளவிட முடியாத ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு ஏற்படுகிறது, அளவிட முடியாத சந்தோஷம். அந்த மனநிறைவுகளாகிய அனுபவத்திலேயே பெரிய சந்தோஷம் போல அவருக்கு தெரிகிறது. அதுவே அவன் துக்கத்தோடு காணப்படுகிறதுனாலே அந்த சமயத்திலே அவருக்கு பெரிய சந்தோஷம், அளவிட முடியாத சந்தோஷம் என்று தெரிகிறது. ஒரே சந்தோஷம் கிடைத்த உடனே அடுத்தபடி அந்த மன்னிப்புல வரும்போது என்ன வருகிறது, இந்த பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கை பண்ணி அவன் கண்ணீரோடு அழுகையோடு மன்னிப்பு கேட்டு கொண்டிருக்கும் போது அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட ஒவ்வொரு பாவம் போக போய் இவருக்கு சந்தோஷம் பெரிய 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 வந்துடும், பெரிய 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 வருகிறது. பாவங்கள் எல்லாம் போய் மலமோட தாய் கொண்ட பாவம் எல்லாம் அகன்று போகிறது. இவனை தூக்கி அப்படிப்பட்ட மாதிரி லகுவாக்கப்பட்ட ஒரு இளைப்பாறுதல் நான் நிறைந்த ஒரு அனுபவம் ஏற்பட மாத்திரமல்ல, அளவில்லாத சந்தோஷம். சந்தோஷம் என்றால் சொல்லி எடுக்க முடியாது. மகிமை துதியான மகிமை, அளவிட முடியாத ஆறுதல், தேவ சமாதானம், தெய்வீக சந்தோஷம் அவனுக்குள்ள அளவிட முடியாது. அதற்கப்புறம் என்ன வருகிறது, ரட்சிப்பினர் ஒருத்தர் சொந்தமாக்க முடியாது, அதற்கு மேல கடந்து போகிறான். மூன்றாவது ரட்சிப்பு. யாவுக்கு மகிமை துதியான மகிமை. லூக்கா சுவிசேஷம்
7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிங்கள். அவள் கிறிஸ்தியத்தை விசுவாசித்தால் அவளுடைய விசுவாசனை அவள் ரட்சிக்கப்பட்டாள். உன் விசுவாசம் ரட்சித்தது. அப்போது இனி உன் விசுவாசம் யாரும் ரட்சிக்க உண்டாக்காது என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதே விசுவாசம். அவளுடைய விசுவாசம் அவளும் ரட்சிப்பை உண்டாகும் தவிர அடுத்தவர்கள் உண்டாக்காது என்பதுதான். தனக்காவது தன்னுடைய விசுவாசம் தனக்கு ரட்சிப்பை உண்டாகும் தவிர பிள்ளைக்காவது சகோதரனுக்காவது தகப்பன தாய்க்காவது அல்லது அவனுடைய மனைவிக்காவது அவனுடைய சகோதரனுக்காவது அவனுடைய விசுவாசத்தினாலே ரட்சிப்பு கிடைக்காது என்பது. அதற்கு அங்க சிஎஸ்ஐ உள்ள வியாச்சாரம் அவனவன் விசுவாசம் அவனும் ரட்சிக்கும். அவன் எப்படி விசுவாசம் அவனுக்கு ரட்சிப்பு அவனவன் விசுவாசம் அப்படி ஒரு விசுவாசம் கிடையாது. ஒரே விசுவாசம் அவன் கருத்த வேதத்தில் சொல்லி இருக்கிறான். விசுவாசம் ஒன்றுதான் உண்டு, ஒரே விசுவாசம். எபேசர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்கிறேன். ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே விசுவாசம். எபேசர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரே விசுவாசம் தான் உண்டு. விசுவாசம் என்றால் அவனோட விசுவாசம் அவனோட ரட்சிப்பை தவிர அடுத்தவரை சொந்தக்காரனை பந்துக்கள் சகோதரிய சகோதரிய மக்களோ மனைவியோ தாயோ தகப்பனை ரட்சிக்காது என்பது. ஒருவன் விசுவாசத்தால் அவருக்கு தான் ரட்சிப்பு கிடைக்குமே தவிர அவனோட விசுவாசத்தாலே அடுத்தவரை ரட்சிக்கப்பட முடியாது. வேற எவரும் கிடையாது, மகனும் கிடையாது, எவரும் கிடையாது என்பது. இதற்கு அவரு வைக்கிறபடி அவனவன் விசுவாசம் அவன் ரட்சிக்கும். அங்க போய் சூழ்நிலை கேட்டு ரட்சிக்கப்பட விசுவாசத்தை அவனுக்கு கிடைக்கும். நம்ம கோவில இருந்தால் அவனுக்கு கிடைக்கும். நம்ம கோவில்ல இருந்த விசுவாசத்தா அங்கே கிடைக்கும். அவனும் விசுவாசம் அவனுக்கு ரட்சி. இனி அடுத்த பேசுறது என்ன? இது இந்த விசுவாசத்தை நாம் மோட்சம் கிடைக்க விசுவாசித்து கொண்டு தான் கிடைக்கும். என்ன பாவம் செய்தார்? இதெல்லாம் சாத்தா இப்படி எல்லாம் மனுஷனை போட்டு கொலை செய்கிறாங்க. எவ்வளோட விசுவாசத்தோடு அப்படி கிடைக்கும், கோவில் விசுவாசம் அப்படி கிடைக்கும். கோவிலுக்கு எவ்வளவு விசுவாசம் கிடைக்காது. சூரியத்துக்கு முதலா சொன்ன மாதிரி என்னுடைய ஜனமாகும் அனுபவம் என்னான்னு கர்த்தர் என்னெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை கைக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தை சொந்தமாக்கி அந்த வார்த்தை நிறைவேறதோடு அவர் காணப்பட்டால் அவருக்கே கிடைக்கும் ரட்சிப்பு, அவனுக்கு கிடைக்கும் பரலோராஜ்யம், அவனுக்கு கிடைக்கும் ஆவிக்கிற அனுபவம், அவனுக்கு கிடைக்கும் தேவன ஜனம் என்றான அனுபவம். நமக்கு மகிமை துதிக்கிற மகிமை சூழ்நிலை பேச பிரசவம் பண்றவருக்கு படனுடைய அனுபவம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த மௌனத்தோடு தாராளம் பேசலாம். சூழ்நிலை பிரசவம் பண்றது யாரு, தேவ ஊழியக்காரன் யாரு, மற்றவன் யாரு, உலகத்துல நானும் ஊழியக்காரன் சொல்லி ஒரு நடக்கிறவன் யாரு, எல்லாம் தாராளம் பேசுறது. ஒவ்வொரு வாரங்களிலே கர்த்தர் அவருடைய ஆவியான கொண்டு எல்லாரும் தெளிவா பேசிக்கொண்டே வந்தான். வெற்றி பெற்றால் என்ன? பாவத்தின் ஒரு பூலமான விடுதலை. அவன் தொடர்ந்து இன்னும் ரட்சிப்புக்காக பூலமான விடுதலைக்காக கர்த்தர் கண்ணீரோடு ஜெபம் கொண்டிருக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? 5 காயத்தோடு ரத்தத்தோடு அவரை சந்திக்கிறார். அப்போது பாவத்துக்கு அவதி இருக்கிறார். தொடர்பு அற்று போகிறது. மகிமை துதிக்கிற மகிமை இல்ல. பாவத்துக்கு அவருக்கு தொடர்பு கிடையாது, சம்பந்தம் கிடையாது. மேற்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு அவ்வளவு தூரத்துல, மேற்கும் கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கிறார் என்று 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேற்கும் கிழக்குக்கும் அவ்வளவு தூரமாய் என் பாவம் நீங்க கண்டே, பாவம் நீங்க கண்டே. மேற்கும் கிழக்குக்கும் அவ்வளவு தூரமாய் என் பாவம் நீங்க கண்டே, என் பாவம் நீங்க கண்டே. மாதோய ரத்தத்தால் இயேசுவின் ஸ்நேகத்தால் என் பாவம் நீங்க கண்டே, என் பாவம் நீங்க கண்டே. மகிமை துதிக்கிற மகிமலே. பூலமான மன்னிப்பு, பூர்ணமான ரட்சிப்பு, பூலமான மனம் விரும்புகிறார் எதையும் பூலமான மன்னிப்பு நேரம் வழி நடத்தும். பூலமான மன்னிப்பு என்ன செய்யும்? பூலமான ரட்சிப்பு நேரம் வழி நடத்தும். பூலமான ரட்சிப்பு என்ன செய்யும்? பூர்ணமான அந்த குணப்படம் நேரம் வழி நடத்தும். இந்த அனுபவத்தில் அறகுறையோடு காணப்படுகிறானே அவன் அதில் நம்புதான். அடுத்தபடிக்கு போக முடியாது. அவனுக்கு ஓட்டு பின் சாத்தான் கொண்டு போவான். சாத்தான் பூர்ணமான மனம் திரும்ப எவருக்கு ஏற்படும் அவன் தான் எழுதுவான். பூர்ணமான மன்னிப்புக்கு நேரம் கடந்து போவான். அவன் பூர்ணத்தை பெற்றுக் கொள்வான். மன்னிப்பு நேரம் கடந்து போக வேண்டுமானால் பூர்ணமான மனம் திரும்ப வேணும். பூர்ணமான மனம் திரும்ப இல்ல எவனும் அதிலே கிடப்பான் தவிர அடுத்தபடி ஏற முடியாது. அடுத்தபடி மன்னிப்பாகிய பணியில் அவன் ஏற வேண்டுமானால் பூர்ணமான மனம் திரும்ப இங்கே அவர் உண்டாகணும். பவுண்டை சரியா இருக்க வேணும், அஸ்திவாரம். அடுத்தபடி என்ன செய்யறான்? பூர்ணமான மன்னிப்பு நேரம் கடந்து போகிறான். அவன் பூர்ண மன்னிப்பு பெற்றுக் கொள்கிறான். பூர்ண மன்னிப்பு பெற்றால் மற்ற பெற்றவுடன் என்ன செய்யறான்? பூர்ண ரட்சிப்பு நேரம் கடந்து போகிறான். இல்லாவிட்டால் அங்கே கிடப்புதான் 2வது படியிலே.
தண்டப்படி தற்காலத்தில் இருந்து கொண்டு பின்னோட்டு போய்கொண்டே இருப்பார். மூலமான மன்னிப்பை பெற்றாருடைய மூலமான ரட்சிப்புக்கு நேரம் கடந்து போக முடியாது. மன்னிப்பே போன மன்னிப்பே தந்தாரு ஆண்டவர். மன்னிப்பே போன மன்னிப்பே தந்தாரு ஆண்டவர். சும்மையே குருதின தவாக இருந்ததா. சும்மையே குருதின தவாக இருந்ததா. மன்னிப்பே போன மன்னிப்பே தந்தாரு ஆண்டவர். மன்னிப்பே போன மன்னிப்பே தந்தாரு ஆண்டவர். செல்பவங்களை சொல்ல முடியுமோ? செல்பவங்களை சொல்ல முடியுமோ? கண்ணையால் காதலால் கருணையாய் மன்னித்தே. கண்ணையால் காதலால் கருணையாய் மன்னித்தே. மன்னிப்பே பூர்ண மன்னிப்பே தந்தாரு ஆண்டவர். மன்னிப்பே பூர்ண மன்னிப்பே தந்தாரு ஆண்டவர். அல்பெருமானல்பையார் எல்லாவை துரைப்பே. அல்பெருமானல்பையார் எல்லாவை துரைப்பே. பொற்பதம் எனதுமே போட்டிய ஜீவிப்பே. பொற்பதம் எனதுமே போட்டிய ஜீவிப்பே. மன்னிப்பே பூர்ண மன்னிப்பே தந்தாரு ஆண்டவர். மன்னிப்பே பூர்ண மன்னிப்பே தந்தாரு ஆண்டவர். பெரியுரே என் இருதயம் உருக்கிடும் அன்பினார். பெரியுரே என் இருதயம் உருக்கிடும் அன்பினார். பெருகிடும் நன்றியே பெருகி பருகிடும். பெருகிடும் நன்றியே பெருகி பருகிடும். மன்னிப்பே பூர்ண மன்னிப்பே தந்தாரு ஆண்டவர். மன்னிப்பே பூர்ண மன்னிப்பே தந்தாரு ஆண்டவர். நமக்கு மகிமை துணை மகிமையே எப்படி ஜனமாக விரும்புறியா? வழி தான் தேவை. எப்படி ஜனமாக வேண்டுமானால் வழி தான் தேவை. பூர்ணமான ஒரு மனிதர்கள் மனிதர்களே கருதுகளை பறந்து கொண்டிருக்கிறது. அவனை கொண்டு செல்கிறது. பூர்ணமான மனிதர்கள் மனிதர்கள் மன்னிப்பு மேலாக ஒரு மனிதன் கொண்டு செல்கிறது. அப்போது பூர்ணமான மன்னிப்பு பெற்றுக் கொள்கிறார். அந்த பூர்ணமான மன்னிப்பு பெறுகிறதை வெற்றி பெறுவதாக அவரை கொண்டு செல்கிறார். வெற்றி பெறுவதாக வழிநடத்துகிறது. அந்த வெற்றி பெறுவதாக போயிருக்கிறார். பூர்ணமான ரட்சிப்பு. பூர்ணமான ரட்சிப்பு சொந்தமான உடனே அவர் இருக்கிறார். பூர்ணமான அந்த ரட்சிப்பு அவர் இருக்கிறது. குணப்படுகிறார். அவர் வழிநடத்துகிறது. குணப்படுவது நேராக நான்காவது பயிரை கொண்டு செல்கிறது. நமக்கு மகிமை துணை மகிமலே கட்டாய இயேசு கிறிஸ்து ரட்சிப்புக்காக காத்திருந்தே கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது ஆழமாக உணர்த்தப்பட்டு கண்ணீர் விட்டு அவர் கதையே கத்தராகிய கிறிஸ்து இயேசு நோக்கி ஜெபம் பண்ணிருந்த போது கத்தராகிய இயேசு கிறிஸ்து எழுதுகிறார். 5 காயத்தோடு ரத்தத்தோடு அவரை சந்திக்கிறார். அவர் பட்டு அவரை சந்தித்தோடு அவருடைய பாவம் அவரை விட்டு அவர் அதாவது பாவத்துக்கு அவரை இருக்கிறார். தொடர்ந்து சாட்சி போவார். பாவத்துக்கு அவருக்கு சேர்க்கிறார். தொடர்ந்து சம்பந்த ஆற்று அவரை விட்டு சடாரத்து வீழ்ந்து போறது நேரத்தும் கிழக்கு போறது. அவன் நேரத்தில் பார்த்தா கிழக்கு போறது. அது மாத்திரம் இல்ல சொல்றது பாவத்தை கட்டா கட்டி ஆணியை இறக்கி விட்டான். ஆணியை சமுத்திரத்திலே பாவத்தை கட்டா கட்டி ஆணியை இறக்கி விட்டான். கடையில பாவம் கலைந்து போனது. கலைந்து போனது அவர் கண்ணில் விட பார்க்க முடியுமா? கலைந்து போன ஒரு பொருளை பின் அவன் கண்ணால விட பார்க்க முடியுமா? சகல பாவங்கள் இருக்குது. கலைந்து விட்டது. அவர் கலைந்தார். அது கலைந்து போனது என்று வேற சொல்றார். கலைந்து போனது அவர் கண்ணால விட பார்க்க முடியாது. எனக்கு கிழக்கு அவர் கண்ணில் பார்க்க முடியுமா? மாட்டி 103 மரியாதை நேரம் ஆகிவிட்டது. கிழக்கு எவ்வளவு அவ்வளவு
உண்டு. ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன். கர்த்தர் அறிவித்தார, கர்த்தர் வெளிப்படுத்தினார, கர்த்தர் சொல்லி இப்படி சொல்லு இப்படி பேசென்று கட்டளையிட்டான காரியங்கள் அல்லாமல் வேற ஒன்றையும் அடியான் பேசுவதும் இல்லை, பேச போறதும் இல்லை, செய்வதும் இல்லை, செய்ய போறதும் இல்லை. ஆலோசனை அளிக்கிறவர் ஆலோசனை கர்த்தா. சகல காரியங்களுக்கும் அவர் ஆலோசனை அளித்து அவருடைய ஆலோசனைப்படியே அவருடைய வழியிலே அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். உன்னுடைய அனுபவம் என்ன கண்டுபிடித்து போய் அவருடைய ஆலோசனை புறக்கணித்து நடக்காதே. நடப்பா என்ன ஒரு ஜென்மத்திலே பயங்கரமான அறிவு என்பதை குறித்து மறந்து போகாதே. எத்தனை பேர் ஆலோசனை புறக்கணித்தாரோ மறுபடியும் பாவத்தில் விழுந்தார்கள், அனைத்து மாறிவிட்டார்கள். கத்திர ஆலோசனை கொடுக்கும் போது கத்திர ஆலோசனை அப்படி ஏற்றுக்கொண்டு ஆலோசனை நடக்க ஜாக்கிரதை எச்சரிக்கையாரு. அப்போதே அவள் அதிகப்படுவாய். அடுத்த விஷயம் என்ன? ஆலோசனை கர்த்தா வல்லமுள்ள தேவன். வல்லமுள்ள தேவன் என்ன செய்கிறார்? அவர் யார்? வல்லமுள்ள தேவன். வல்லமையிலே அவர் பராக்கிரமமுடையவர். அவர் யார்? வல்லமுள்ள தேவன். வல்லமையிலே அவர் பராக்கிரமமுடையவர். தமிழ் ஜனங்கள் என்ன செய்கிறார்? அவருடைய வல்லமையினால் நிறைக்கிறார். அவருடைய வல்லமையினால் நிறைக்கப்பட்டவர்களாக ஆவிக்கிற ஜீவியத்தில் நல்ல பலசாலிகளாக பராக்கிரமசாலிகளாக உலகத்தை வாழ்கிறார்கள். பலவீனரும் அல்ல, அவசியம் பாவம் அல்ல. அநேக பக்தர் உலகத்தில் உண்டு அவசியம் பாவம் செய்கிறவர்கள். அவர்களால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவனை குறித்தாவது தெய்வீகம் குறித்தாவது அறிந்தவரும் அல்ல. தேவன் மகா வல்லமுடையவர். அவர் அவருடைய வல்லமையினால் அவருடைய ஜனங்களை நிறைக்கிறார். அவர் மகா பராக்கிரமம் நிறைந்தவர். அவருடைய ஜனங்களை அவருடைய வல்லமையினால் நிறைக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வல்லமையினால் நிறைக்கப்பட்டவர்கள் எப்படி என்ன செய்கிறார்கள்? நல்ல பலவான்களாக ஆவிக்கிற ஜீவிதத்தில் பராக்கிரமசாலிகளாக எப்போதும் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பின்மாற்றம் அடைய மாட்டார்கள், பின்வாங்கி போக மாட்டார்கள், பலவீனப்பட்டு போக மாட்டார்கள். அவர்கள் ஆவிக்கிற ஜீவிதத்தில் பலவான்களா இருக்கிறார்கள், பராக்கிரமசாலிகளா இருக்கிறார்கள், முன்னேறி போய் கொண்டே இருக்கிறார்கள். யாவுக்கு மகிமை துதியான மகிமை அல்லையே. அது மாத்திரமல்ல, அவர் அவரை பாதுகாக்கிறார். அவர் வல்லமுள்ள தேவன், மகா வல்லமுடையவர், சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமுடையவர் தேவன். அவருடைய ஜனங்களுக்கு எந்த விதமான சேதம் அணுகாமல் அவர்கள் அவர் பாதுகாக்கிறவர். வல்லமுடையவர், மகா வல்லவர், மகா வல்லமையும் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமுடையவராக இருக்கிறார். மகா வல்லமுடையவர், சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமுடையவர். அவருடைய ஜனங்களை எப்போதும் சுற்றிலும் அக்கினிமலாந்து பாதுகாக்கிறார். சுற்றிலும் அக்கினிமலா இருக்கிறார். சுற்றிலும் அக்கினிமலா எப்போது பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். எந்த சத்ரு அணுக முடியாது, எந்த சத்ரு அணுக முடியாது. உன் குடும்பத்தில் உன் தேவன் தங்குறாரா? அதுதான் வாழ்வு நிறைந்த குடும்பம். எங்கே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவாகிய தேவன் தங்குறாரோ, எந்த வாழ்வு தங்குறாரோ வாழ்வுடைய குடும்பம். மற்ற தான் அவர் எங்க தங்குறார்? அங்க தெய்வீக சமாதானம், தெய்வீக பலம், தெய்வீக சுகம், பலம், தெய்வீகமான ஆசீர்வாதம் அத்தனை. அங்க பேயும் பிசாசும் சத்துருகளும் மட்டும் ஒன்று அங்க அணுக முடியாது, ஒன்று அங்க அணுக முடியாது. எத்தனை மந்திரவாதிக அணுவெல்லாம் போயிடும். தேவன ஜனங்கள் மந்திராஜோட அலைவு போகும். இத்தனை அலைவு போனது, நாவு போனது, அலைவு போனது, தொண்டை கூட போனது. தேவன ஜனங்கள் மந்திராஜோட மந்திரால சூத்திரம் பெருசாங்க அணுக முடியாது. தேவன் அங்க தங்குகிறார். அது வாழ்வு நிறைந்த குடும்பம். தேவன் அங்க தலைமை வைத்திருக்கிறார். தேவன் அங்க வீட்டிருக்கிறார். ராஜா ராஜாவை தேவன். யாவுக்கு மகிமை துதியான மகிமை அல்லே. நித்தியானந்தமுள்ள ஏகத்தக்க ஆளுநர் ராஜாய் ராஜா கர்த்தாய் கர்த்தா இயேசு கிறிஸ்து. நித்தியானந்தமுள்ள ஏகத்தக்க ஆளுநர் ராஜாய் ராஜா கர்த்தாய் கர்த்தா. அவர் என்ன செய்கிறார்? அவருடைய ஜனங்களோடு தங்குகிறார். அவருடைய வீட்டில் தங்குகிறார். அங்க வாசம் பண்ணுகிறார், வீட்டில் இருக்கிறார். அங்க எந்தவா மாந்திரமா சூத்திரமா பியாயா பிசாசு அல்சாலும் அங்க அமைய முடியாது. சுற்றிலும் அக்கிரமங்களா இருக்கிறார். அவர் எங்க தங்கி இருக்கிறாரோ அங்க எல்லாம் தூதன்மார் உண்டு. சுற்றிலும் தூதன்மார் உண்டு. தூரப்பட்டா நமக்கு மகிமை துதியான மகிமை. இவ்வளவு விசேஷமான மகிமையாக தேவனுடைய ஜனங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு சொந்தமானவர். தேவன் அவர்களுக்கு சொந்தமானவராக இருக்கிறதுனாலே, எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறதுனாலே, சொந்த பிளாவா இருக்கிறதுனாலே அவளை குறித்தாரு, அவளை குடும்பத்தை கொடுத்தாரு, அவளை பிள்ளைகளை கொடுத்தாரு. சகல உத்தரவாதம் அவருடைய கருத்துல இருக்கிறது. அவர் சகலவும் அவளுக்கு உத்தரவாதியா இருக்கிறார். சகலவற்றுக்கு உத்தரவாதியா இருக்கிறார். அவரே அவர்களை பூர்ண உத்தரவாதம், உரிமையும், அவகாசம், அதிகாரமுடையவர். எந்த சத்துருவாங்க அணுக முடியாது. யார்? வல்லமுள்ள தேவன். பலவீனம் நினைக்கிற மாத்திரமல்ல, அவருடைய பலவீனாலே அவருடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். சர்வ வல்லவர், நித்திய பிதா, நித்திய பிதாவா இருக்கிறார். ஒரு காலத்தில் மாறாத பிதா, ஒரு காலத்தில் உன்னை விட்டு விலகாத பிதா, எக்காலத்தில் எப்போது ஒன்னோடு கூட இருக்கிற ஒருவருடைய
என்ன பாக்கியம். சில வீட்டுல எல்லாம் ஆண்டவருக்கு வாசம் பண்ண இடம் இல்லாம காணப்படுறதானே கஷ்டப்படுகிறாங்க. பேருக்கு மாத்திரம் மேலக்கான பேர் வைத்துக் கொண்டு அவர்களை பார்த்தா பின்ன அதுக்கப்புறம் வந்து சொல்லண்டா. சில டீக்கமாரிய குடும்பத்தை பாருங்க, டீக்கமாரிய குடும்பம் பிசாசுனால அங்க ரொம்ப கஷ்டம். டீக்கமாராவது உபதேசமாரா எவரா இருக்கட்டு, இயேசு கிறிஸ்து இல்லாத குடும்பம் ரொம்ப கஷ்டமான நிலைமை தான், ரொம்ப கஷ்டமான நிலைமை. 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 1:23 அவள் ஒரு கன்னியை கற்பதையாகி, அவன் இதோ ஒரு கன்னியை கற்பதையாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கார் என்று அர்த்தமா? மகிமை துயர் மகிமை அவருடைய கணங்களோடு இருக்கிறவர், அதற்காக உலகத்தில் அவதாரப்படுத்தவர், அவருடைய கணங்களோடு தங்கிறவர், வாழ்த்து பண்ணினவர். இன்று முதல் நீ உன்னுடைய அனுபவத்தை கண்டுபிடிச்சு கொள்ள வேணும். ஒரு குடும்பத்தில் உன் இயேசு கிறிஸ்து உன்னுடைய தேவன், உன்னுடைய ரட்சகர், உன்னுடைய சொந்த பிதா, உன்னுடைய சொந்த தேவன், மகா உன்னதமான தேவன் உன்னோடு வாசப்படுகிறாரா? இல்லையே. இன்று முதல் அவர் உன்னோடு வாசப்பட நீ அவரை நீ வருந்தி அழைத்து அவருக்கு இடம் கொடுத்து அவர் உன்னோடு தங்க, இன்று முதல் உன்னோடு தங்க வைக்க அவரை. அவர் எப்போது உன்னோடு தங்க அவர் எதிர்பார்க்கிறான். உன்னோடு எப்போது தங்க அவர் எதிர்பார்க்கிறான். நீ பாவத்தையும் அக்கிரமத்தையும் திருப்தியாய பலவிதமான அசுத்தமான கிரியை வைத்துக் கொண்டிருக்கிறதாலே அவர் மகா பரிசுத்தர். அவருடைய பரிசுத்தம் உள்ள கண்களினாலே பாவத்தை பாராதவர். அவர் மகா பரிசுத்தமுடையவர். அவருடைய மகாபரிசுத்த கண்களினால் கூட பாவத்தை பாராதவர். பாவம் என்றால் அவருடைய பார்வையில அவ்வளவு அசுத்தம். பாவம் இருக்கிற காலமே அவர் உன்னோடு தங்க முடியாது, உன்னை அரவணைக்க முடியாது, ஆசிரிக்க முடியாது, உன்னோடு ஒன்றாய் வாசம் பண்ண முடியாது, உன் குடும்பத்தில் தங்க முடியாது. எப்போது பாவத்தை குறித்தான அறிக்கையோடு பாவத்தில் மூணு ரட்சிப்பை சொந்தமாக்க முடியாது, பாவத்தை அறிக்கை பண்ணி மூணு ரட்சிப்பை சொந்தமாக்க வேண்டும் என்று நீ அவருக்கு உன்னை பிரதிஷ்டை பண்ணி படைத்து ஒப்புவித்துக் கொண்டு அவர் ரசிகராக ஏற்றுக்கொண்டு இன்று என்னுடைய வீட்டில் வாசம் தங்க வேணும். நாங்களும் என்னுடைய குடும்பத்தாரும் உம்முடையவர்கள், நானும் என்னுடைய குடும்பத்தார் உம்முடையவர்கள், இன்று உம்முடையவர்களாக ஜீவிப்பண்டு உறுதியான உண்மையான பிரதிஷ்டை பண்ணி பொருத்தனை பண்ணி தங்களை ஒப்புவித்துக் கொண்டு யார் ஜெவமுடையவர் உடனே அவனை சந்திக்கிறான். ஜெவக்கு மகிமை துதியான மகிமை அவரை ஜெவத்தை கேட்கிறான், உடனே சந்திக்கிறான். சகல கீழே மாற்றி அவன் தங்கெடுத்த பசுத்தப்படுத்தி அங்க வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். பயங்கரமான ஒளி அங்க வீச ஆரம்பிக்கிறது. அந்த நேரங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு சகல இருளும் நீக்கப்பட்டு நல்ல மகிமையான தெய்வீக ஒளி அங்க வீச ஆரம்பிக்கிறது. குடும்பங்களை பார்த்தா உடனே தெரியும், இயேசுகள் தங்குற குடும்பங்களை வீடுகளை போய் பார்த்தா உடனே தெரியும். அவருடைய ஒளி அங்க எப்போதும் வீசிக்கொண்டே ஒரு குடும்பத்துல ராத்திரி ராப்பாடி இந்த கிழக்கு படிச்செடுத்து போகிறான். வீட்டுல எங்க சொல்ற மாதிரி அந்த வீட்டுக்கு நேராக கடந்து போறான். கடந்து போனதான ராப்பாடி பின்னோட்டு போனான். பின்னோட்டு சொல்லி போறான். இப்படி முன்னோட்டு அந்த குடும்பம் நேரம் அந்த வீட்டுக்கு நேராக முன்னோட்டு போறான். என்னதாமா மற்ற குடும்பம் சொல்ற மாதிரி சொல்றது வேண்டி போனவன். அப்படி போன உடனே ராப்பாடி பின்னோட்டு போகிறான். பின்னோட்டு போகும்போது சொல்லி போறான், ஆமாமா நான் அங்க வரக்கூடாதா? சரி நான் போகிறேன். தேவ சம்மன்சுகள் அங்கே வாசமா, அங்கே பாதுகாவலா? சரி நான் போகிறேன். இதை கிடிக்கு போகும்போது தேவதூதர்கள் அங்கே சூழ்ந்து நிற்கிறா கண்ணுக்கு தெரிந்தது. தேவதூதர் அந்த குடும்பத்தை அந்த வீடை சுற்றி தேவதூதர் நிற்கிறதாக என் கண்ணுக்கு தெரிந்தது. அப்போது பின்னோட்டு போறான் பயன் தடிக்கோடு. பின்னோட்டு போய் சொல்லுவார், ஆமாமா நான் அங்க வரக்கூடாதா? சரி நான் போகிறேன். தேவ சம்மன்சுகள் அங்க பாதுகாவலா? சரி நான் போகிறேன். எங்க இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுறாரோ அந்த குடும்பத்தை சுற்றிலும் தேவ சம்மன்சுகள் தூரமா இருக்கும். இயேசு கிறிஸ்து எங்க வாசம் பண்ணுறாரோ அது ஒரு கிறிஸ்து இருந்தா சரி, பெரிய கட்டம் வந்தா சரி, பெரிய மண்டலம் வந்தா சரி, கொட்டாரம் பண்ணி விழா இருந்தா சரி, ஒரு 6 பேர் இருந்தா சரி, கிறிஸ்து எங்க தங்குறாரோ அது கொட்டாரம் மாதிரி தேவாதியோட மாளிகையா இருக்காது. தேவாதியோட மாளிகையாக அது மாறும். யாவுக்கு மகிமை துதியான மகிமை நித்திய பிதாவா இருக்கிறார். உன்னை விட்டு ஒருபோதும் விலகாத பிதா, உன்னை விட்டு மாறாத பிதா, எப்போதும் கூட இருக்கிறவர், எப்போது என் கருத்தை கூட இருக்கிறவர், எந்தெந்தைக்கு கூட இருக்கிறவர், எந்தெந்தை கூட இருப்பார். யோக மகிமை துதியான மகிமை எந்தெந்தை கூட இருக்கிறவர். இந்த தேவன் எந்தெந்தைக்குள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், எந்தெந்தைக்குள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், ஒரு காலத்தில் மாறா தேவன், எப்போது கூட இருக்கிற தேவன். சதா காலங்களில் சொல்வது சதா காலம், உலகத்திலே காலமும் அதுக்கு உலகத்தோடு பிரிந்து போன பிறகும் அதுக்கப்புறம் பரவராட்சியில் போன பிறகும் எப்போதும் சதா காலங்களிலும் அவர் எப்போதும் சதா காலங்களில் கூட இருந்து கொண்டே இருப்பார். உலகத்திலே காலம் வரையிலும் கூட வழிநடத்துவார். உலக யாத்திரை முடியும் போது இன்னும் கூட இருப்பார். உலகத்தில் இருப்பது கூட இருப்பார். யாத்திரை முடியும் போது கூட இருப்பார். அதுக்கப்புறம் பரதேசம் கொண்டு வைப்பார்.
நித்திய பிதா, நித்திய பிதா, ஒரு காலத்தில் மாறாத பிதா. என்ன பாக்கியம்! இந்த தேவனுடைய பிள்ளைகளாக உலகத்தில் வாழ்கிறது போல பாக்கியம் வேற கிடையாது. இவளை போல மேன்மையானவர்களும் பெரியவர்களும் உயர்ந்தவர்களும் மகிமையானவர்களும் வேற எவரும் கிடையாது. யாவுக்கு மகிமை துதிய மகிமை அல்லேலூயா. அடுத்த சமாதான பிரபு, சமாதானத்தை அருளுகிறவர், சமாதானத்தை வழியில நடத்துகிறவர், எப்போ சமாதானம் கூறுகிறவர், எப்போ சமாதானத்தை கூறிக்கொண்டிருப்பார். இவர் சமாதானத்தினால் தம ஜனங்களை நிறைக்கிறவர், சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறவர், சமாதானம் கூறுகிறவர், எப்போது சமாதானத்தை கூறிக்கொண்டே இருப்பார். இவர்களுக்கு தமிழ் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். எவன் சமாதானத்தை நிறைக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் எப்போதும் மற்றொரு சமாதானத்தை பண்ணிக்கொண்டே, சமாதானத்தை வெளிப்படுத்திக் கொண்டே, சமாதானத்தை அறிவித்துக் கொண்டே, சமாதானம் பண்ணிக்கொண்டே, சமாதானப்படுத்திக் கொண்டே இருப்பார். சமாதானம், சமாதானம், சமாதானம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அடியும் இடியும் பக்கடியும் சாட்டவும் அங்க மூட்டவரையும் கொண்டு வரல தேவடைய பிள்ளை சொல்ற தேவடைய புத்திரம். அதே ரசிகப்பட்டு சொல்லிக்கொண்டு செய்வதெல்லாம் வேற சாத்தார்கள் வேலைகள், சாத்திர வேலைகள் இருப்பார்கள். பகல் பகல், அடிக்கு அடி, பிடிக்கு பிடி, பகல் சண்டைக்கு சண்டை, சண்டைக்கு சண்டை. ரசிகப்பட்ட சொல்லுவேன் இவர்கள் மற்றவங்களை பாருங்க, அதே சண்டைக்காரங்களா இருப்பாரு, அதே சண்டைக்காரர். சில பெண்களை பார்க்கணும், சில பெண்கள் ரசிக்கப்பட்ட சொல்லிக்கொண்டு ரசிக்கப்பட்டவர்கள் இவர் கர்த்தருடைய பிள்ளைகளும் இல்லை. ரசிக்கப்பட்டவன் யார்? சமாதானம் பண்ணுறவர். இவர் யார்? சமாதான பிரபுனாலே சமாதானத்தை அடைந்தவர்கள். சமாதான பிரபு, தேவன் சமாதான பிரபு, சமாதானத்தை நிறைக்கிறவர். நீ அவருடைய சமாதானத்தை பெற்றிருக்கிறாயா? சமாதானத்தால் நிறைக்கப்பட்டிருக்கிறாயா? சமாதானத்தால் நிறைக்கப்பட்ட அனுபவத்தை அடைந்திருக்கிறாயா? சமாதானத்தால் நிறைக்கிறவர். அதுக்கப்புறம் இவர்கள் எழுந்துவார்கள், சமாதானத்தை மற்றவர்கள் வெளிப்படுத்துவார்கள், சமாதானம் பண்ணுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்? அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள்? அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். தேவனுடைய புத்திரர், தேவனுடைய சொந்த மகன், தேவனுடைய சொந்த குமாரன், சொந்த புத்திரி, சொந்த புத்திரன், மற்றொன்று அல்ல. ஆகினாலே வேண்டிய போதும் சமாதானம் பண்ணிக்கொண்டே இருப்பான். வேதனையும் மகன் என்ன சொல்றது? தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். சமாதானத்திற்கு தேவன், சமாதான பிரபு, சமாதான தேவனாயிருக்கிறார், சமாதான பிரபுவா இருக்கிறார். சமாதானம் நிறைக்கப்படுவார்கள் தேவனுடைய ஜனங்கள். சமாதானம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். எப்போதும் எந்த இடத்துல எல்லாவற்றையும் சமாதானத்தை வெளிப்படுத்துவார்கள். தெய்வீக சமாதானத்தை வெளிப்படுத்துவார்கள். தெய்வ சமாதானத்தை காண்பிப்பார்கள். தேவனுடைய சமாதானத்தையே பண்ணுவார்கள். சமாதானத்தையே அவர் வெளிப்படுத்தி சமாதானம் பண்ணு அனுபவத்தோடு காணப்படுவார்கள். சமாதானத்தை உண்டாக்குவார் எங்க போனாலும். இதே சில பக்தர்கள் போனதுல ஆடியும் குத்தும் கொலவாதமா பக்கதர்கள், சில பக்கதர்கள் போற இடத்துல இல்ல. அங்க என்ன பக்கதர்கள் வீட்டுல போயாச்சு, அந்த வீட்டுல பின்ன குழப்பம். சில பக்கதர்கள் பலத்தவங்க வீட்டுல வர குழப்பம், வேற எங்கேயாவது வர குழப்பம், எங்க காரியத்தில் குழப்பம், சண்டை கச்சரவு ஆட்டி குழப்பத்தில் குழப்பம். சில பக்கதர்கள் எப்போது குழப்பம், அடி, சமானக்கேடு, உதை, சண்டை, சச்சரவு, சமானக்கேடு எல்லாம் சாத்தானால் ஏற்படுகிறது. சமானத்துக்கு விரோதமான அடிப்படையாவது அக்கிரமாக சண்டையாக சச்சரவா குழப்பத்தில் குழப்பமாவது என்னெல்லாம் எங்க உண்டோ எல்லாம் சாத்தானுடைய வேலை. சில பக்தருடைய நிலைமை, பக்தர்கள் சொல்லுவாரு நிலைமையெல்லாம் எப்படிதான் இருக்கிறது, ஜாக்கிரதை உன்னுடைய அனுபவத்தை சரியா கண்டுபிடித்து. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். இவனுக்கு எப்போது சமாதானம், மற்றவர்கள் சமாதானப்படுவது மாத்திரமில்லை, தாங்கள் எப்போது சமாதானம் காணப்படுவது மாத்திரமில்லை, இவர்கள் தேவனாலே சமாதானத்தின் வழியே நடத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். எப்போதும் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பிறகு தீர்க்கமாக என்ன சொல்கிறார்? உங்களுக்கு சமாதானம். அவர்கள் இந்த யூதர்கள் பயந்து தலைமையெல்லாம் பூட்டி கொண்டு வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். ஆண்டவர் பார்வட்டு மரித்தார், 3ஆம் உயிர் தந்தார். இவங்க இந்த சீசன்ல என்ன செய்கிறார்கள்? யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம்
19, 26 வசனம் நினைக்கிறேன். அந்த வசனங்கள் வாசிக்கும் போது 20 அதிகாரம் 19, 26 வசனம். இவரு இந்த யூதர்களுக்கு சத்துருவுக்கு பயந்து தலைமையில போட்டிகள் உள்ள இருக்கிறார்கள். பயந்து அப்போது ஆண்டவர் அவருடைய மத்தியிலே போய் நிற்கிறார். சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம், நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், உங்களுக்கு சமாதானம். உலகம் வெகுதமாக காணப்பட்டாலும், இவர்களால் கொந்தளித்தாலும், உலகத்துல என்னென்ன நேர்ந்தாலும், என்னென்ன இக்கட்டுகளா துன்பங்களாவது உபத்திரங்களாக உலகத்துல என்னென்ன உலகம் என்னென்ன செய்தாலும், உலகத்துல என்னென்ன நடந்தாலும் உங்களுக்கு சமாதானம். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம், உங்களுக்கு சமாதானம் என்று அவருடைய கருத்தை அப்படியே நீட்டி சொல்வார். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். சமாதானமான வயது நடத்தல் மாத்திரமல்ல, சமாதானத்தை கூறுவார். உங்களுக்கு சமாதானம், எப்போது சமாதானம், எல்லாருக்கும் சமாதானம், சமாதானம் சமாதானம். நேரத்து நாள்ல என்ன சொல்வார்? உங்களுக்கு சமாதானம். நமக்கு மணிம துதிய மணிமல்லே நியாயாதிபதியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக நியாய சிங்காசனத்து மேல் நியாயாதிபதியாக நியாயத்திற்கு கொடுக்கும் சிங்காசனத்து மேல் நியாயாதிபதியாக வீட்டிருக்கும் போது மற்றவர்கள் என்ன அங்குமா ஓடவும் அலறவும் புலம்பு ஆரம்பிப்பார்கள். அங்குமா ஓடவும் புலம்பவும் அலறவும் ஆரம்பிப்பார்கள். மலைகளை பார்த்து குட்டிகளை பார்த்து எங்க மேல் விழுந்துகள் மறைத்து விடுங்கள் என்று கதவாறு சத்தம் விடுவார்கள். மலையிலே புகையமா ஓடி ஒழிக்க ஆரம்பிப்பார்கள். பயங்கரமான தத்தளிப்போடு, பயங்கரமான பதற்றத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு அங்கிருந்த ஓட ஆரம்பிப்பார்கள். நியாயத்தினுடைய பயங்கரமான அந்த கோபத்தையும் அவருடைய முகத்தையும் பார்த்து, அவருடைய பயங்கரமான கோபத்தையும் முகத்தையும் பார்க்கும் போது அவர்கள் சகிக்கவும் தாங்க முடியாமல் அமிதமாக ஓடவும் அலறவும் புலம்பவும் பூக்களோடு ஆரம்பிப்பார்கள். அப்போது அந்த சமயத்தையும் தமிழ் ஜனங்களை பார்த்து என்ன சொல்வார்? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். எப்போது சமாதானம்? கணேசு வரையில் சமாதானம். அதுக்கப்புறம் என்ன? பல்லவ ராஜ்யத்துல போய் சதா காலம் சமாதான பிரபுவோடு கூட ஆளு செய்வார்கள். எப்போது சமாதானம்? எல்லாவற்றையும் சமாதானம். மகிமை துதியான மகிமை. விதமான அனுபவத்தான நீ அடைந்திருக்கிறாய். விதமான அனுபவத்தை அடைந்தவர்களே கிறிஸ்தவர்கள். விதமான அனுபவத்தை அடைந்தவர்கள் கிறிஸ்துவர்கள், கிறிஸ்தவர்கள். இவர்களை ஆவிக்கிறவர்கள் தெய்வபக்தர்கள், இவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்களை பாக்கியவான்கள், பெரியவர்கள், மேன்மையானவர்கள், மகிமையானவர்கள், உயர்ந்தவர்கள். விதமான அனுபவத்தை இதுவரை பெற்றுக் கொள்ளாவிட்டா இந்த நாளிலேயாக பெற்றுக்கொள்ள ஜாக்கிரதையாக. மகிமை துதியான மகிமை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோல் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நமக்கு மகிமை துதியான மகிமை. இந்த நாமங்களில் இருக்கிறதான கருத்தின்படி உள்ள ஆசீர்வாதங்களை உடனடியாக பெற்று அவருடையவர்களாக இவர் ஆசீர்வாதங்களை பெற்று செல்வா பழைக்க முடியாமல் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தங்கள் ஆசீர்வாதம். அப்பாவே சோதரன் நல்லதாவே சோதரிக்கிறோம். அன்புகா சிரேதுகா சோதரன் சத்திரமாவே மகா எனகா சோதரம் வார்த்தைகா சோதரம் திருவார்த்தையை பேச அறிவித்து அன்புக்கு அன்பு செயல்கா சோதரிக்கிறோம். இளைஞர் திருவார்த்தையை பேச அறிவித்தா சோதரன் சத்திரமாவே கேட்டாம ஜனங்கள் பூர்ணமான விசுவாசத்தோடு கைப்படல் காணப்பட்டு சகல ஆசிரியர் அடைந்து உலகத்தில் வாழ்த்ததாக ஆதி கிறிஸ்தவ அனுபவத்தோடு உலகத்தை படைக்கத்தகாம எல்லாரும் கிருபை கெஞ்சிரோம். ஒவ்வொரு சமயத்தில் பேச அறிவிக்கிறமான வார்த்தையை விசுவாசித்து ஆசிரியர் அடைந்து கொண்டு உலகத்தை வாழ்த்ததாக அன்பாவே ஜனங்கள் கிருபை கெஞ்சிரோம். குழந்தை எல்லாரும் அளவில் ஆசிரியத்தோம், அடையாளங்களை அற்புதம் அனுப்பித்தோம், வீட்டு போற ஜனங்கள் கொண்டு காத்தோம். ஜனங்களை பார்த்து வழியர்த்தி நாமத்தை மயப்படுத்தி அன்புக்கு அன்பு செல்கா சோத்திரம். இந்த அதிகம் பார்த்து வழியர்த்தி நாமத்தை அதிகம் மயப்படுத்த சித்தவங்களும் வரைக்கும் அன்புக்காக சோத்திரிக்கிறோம். யாவே இந்த ஜனங்களை பாதத்துக்காக சோதரிக்கிறோம். இன்னும் தூரமாக அனுப்பி பாதாக்க முடியாது கெஞ்சிரோம். யாவே ஜனங்கள் எங்கிருந்தா மந்தங்கெல்லாம் போகணும் என்பதை கண்டு அன்பு கொண்டது சோத்திரங்கள்லாம் தூரமாக அனுப்பி கண்மணியில பார்த்து கண்மணி போல பார்த்து வழியர்த்தி நாமத்தை மயப்படுத்த முடியாது கெஞ்சிரோம். யாவே ஜனங்கள் பிரயாணத்தில் கொண்டு சாலாபத்து சாரத்தையும் விலை காத்தணும். ஊரம் பிராணிகள் வெட்ட சொந்தம் மற்ற ஜனங்கள் மூலமா பொல்லாத துஷ்ட ஜனங்கள் மூலமும் கால மாற்றத்தினாலும் வியாதி உண்டாக்கும் அணுக்களினாலும் மழையினாலும் மஞ்சளாலும் எந்த விதமான சேதங்கள் அணுகாமல் குழந்தைகள் சிறியோர் பெரியவர் எல்லாரும் கண்மணி போல பார்த்து வழி நடத்த முடியாது கெஞ்சிரோம். யாவே உமக்குள்ள மறைத்து தூள மறைத்து அந்த மரத்தை காத்தணும், சுற்றிலாக்கியம் வந்து காத்தணும், பாதங்கள் கட்டளட்டணும். சந்தோஷ சமாதத்தோடு குடிக்கப்பட்ட சமயத்தை தங்கள் இல்லங்களில் சென்று சேர்த்தக்காக யாருக்கு கிருபை முடியாது கெஞ்சிரோம். யாவே எல்லா குடும்பங்களும் தங்கி வாசம் பண்ணி அளவில்லாத ஆசுவாங்க கட்டளட்டு சகல வார்த்தை நிறைவேற்ற முடியாது கெஞ்சிரோம். ஜனங்கள் எல்லாருமே விசுவாசித்து படைக்கத்தக்கதாக உமான் ஆசைப்படுத்தல் வாழ்த்ததாக பொது பாதுகாவலோடு உள்ளத்தில் படைக்கத்தக்கதாக உங்க ஜனங்கள் எல்லாம் கிருபை முடியாது கெஞ்சிரோம். யாவே வரிகள் ஆயத்தப்படுத்தணும், குழந்தை எல்லாரோடும் விடவிடாத பாதுகாவல் எப்போது உண்டாயிருக்க முடியாது கெஞ்சிரோம். சகல வார்த்தை நிறைவேற்றாலும் கிருபார குரன்பா தேவார்
வெளிப்படையே நாமத்தில் ஜெபங்கள் அன்பு பரப்பிதாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மை விட சமரத்துடன் கூட இருப்பதாக.